அதனால வீட்டுக்கு அமுச்சிட்டேன். அமுச்சிட்டு சரி மம்டி இன்னும் கொஞ்சம் வெட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு மம்டி போய் கையை எடுக்கிறோமா, மம்டிக்கு ஜுரம் அடிக்குதுமா, ஜுரம் அடிக்குதுமா. மம்டிக்கு ஜுரமா? ஆமாப்பா, சூடு தாங்க முடியலப்பா. மம்டிக்கு ஜுரம் அடிக்குது எப்படி தெரியும்? சூடுமா சூடுமா அடிக்குதுமா, அனல் அடிக்குதுப்பா. எம்மா எம்மா கையை தொட முடியலம்மா. நான் என்ன பண்ணுவேன்? அப்புறம் இப்போ மனுஷனுக்கு உடம்பு சரியில்லை எப்படி கண்டுபிடிப்பேன்? உடம்பு சரியில்லைன்னா கை வச்சா சூடா இருந்தா தானே. அதே போல சூடாகுது ஜுரம். என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணேன். ஆஸ்பத்திரிக்கு அப்படியே எடுத்து போனா சேர்க்க மாட்டாங்களே, அவசர சிகிச்சையில் சேர்க்க மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு பார்த்தேன். ரெட்டை மாட்டு வண்டி இருந்துச்சு, ஒரே ஒரு மாடு தான் இருந்துச்சு. ஒரு மாடு வித்துட்டு இருக்கிறான் எவனும். சரி பரவாயில்ல சொல்லி மம்டி வண்டி மேல போட்டேன். ஒரு மாட்டை பூட்டிட்டேன். ஒரு மணி நெகு தட்டி நான் முடிச்சிங்கன்னா வாரம் ஆஸ்பத்திரி வேகமா இசும் போறேன். இசும் போயிட்டாங்க. நின்னு மாட்டு வண்டி அம்மா வேக வேகமா போறீங்க. என்னத்துக்கு மாட்டு வண்டி எடுத்துட்டு போறேன்? போனா தம்மா அவசர சிகிச்சையில் சேர்ப்பாங்க, இல்லைன்னா லேட்டு பண்ணுவாங்க, உடனே தூக்கி விடுவாங்க ஆஸ்பத்திரிக்கு. அங்க போய் நிறுத்திட்டு மம்டி எடுத்துன்னு நேரம் டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர் மம்டிக்கு ஜுரம் அடிக்குது, பாரு டாக்டர் பாரு டாக்டர். அவரு என்ன பார்த்து திட்டுறான் அந்த ஆளு. அட மம்டிக்கு எங்கடா ஜுரம் அடிக்க மம்டி லூசா மென்டலாடா போடா பையா, என்ன லூசா காத்துறா போடான்றான் அந்த ஆளு. கேட்கறான். நான் கேட்டேன், நான் என்ன பச்சு வந்தீங்க, என்ன பச்சு வந்தா மம்டிக்கு ஜுரம் அடின்னு சொன்னா என்ன மம்டி உக்கால் பலால் ஒருத்தன் ஜுரம் வந்துச்சுன்னா என்ன கண்டுபிடிப்பேன்? சூடாகுன்னு கண்டுபிடிப்பேன். பாரு கை வச்சு போய் அவன் உஷாராயிட்டான். இவன் மென்டல் பழகுது, இவன்கிட்ட துட்டு பிடிங்கலாம் அவன் அவன் உஷாராயிட்டான். ஆனா நீ அவனை கேட்கற மென்டல். அவன் என்ன பண்ணா, சரி பாக்குறேன் துட்டு எவ்வளவு இதுன்னு கேட்டான். 1000 ரூபாய் இருக்குதுன்னு சொல்லிட்டான். குடுறான்னா குத்துட்டேன் கையில. 1000 ரூபாய் ஆகுமா? அவன் சொன்னான் 2000 ரூபாய் ஆகும்னா. 1000 ரூபாய் மட்டும் போதுன்ட்டான் போ. அதனால சரி குத்துட்டேன். நான் குத்து ஒன்று 100 ரூபாய் எங்கிட்டு குத்தான். ஏன் 100 ரூபாய் கொடுக்குறேன்னு கேட்டேன். எதிர்க்கு போய் இரும்பு கடை ஒன்று இருக்குது, அதில் தாம்பூர் ஒன்று வாங்கின்னு வாங்கினேன். சரி வாங்கின்னு வந்தேன். இந்த மாதிரி மம்டி ஒரு கையில் எடுத்துக்கோ, தாம்பு ஒரு கையில் எடுத்துக்கோ, தோட்ட பக்கமா போ, தர கிணறு ஒன்று இருக்குது. இந்த மம்டி காமில் ஒரு மனையில கவுர் போட்டு கட்டிட்டு, எதில் கட்டு? மொனையில அப்புறம் இன்னொரு மணி பிடிச்சிக்கோ. கணத்துல 2 முறை விட்டு ஈஸி, ஒரு 3 முறை உள்ள விட்டு ஆட்டிட்டு ஈஸி. ஜுரம் போயிடுச்சா இல்லைன்னு வந்து எங்கிட்ட சொல்லுங்க. நீ என்ன பண்ண? நானும் அதே போல உள்ள விட்டு 2-3 தடவை ஆட்டினேன். ஆட்டிட்டு இஷ்டமா ஜுரம் விட்டு போயிடுச்சுமா. அவங்க உக்கால சூப்பர் டாக்டர் மாவா, அருமான டாக்டர். உங்க ஒத்தால் பேசுறவன் கூட பிரமாதமா பேசுறான். சூப்பர் அருமான டாக்டர். ஜுரம் எல்லாம் போயிடுச்சு. டாக்டர் நீ தான் என் ஃபேமிலி டாக்டர். இனிமே எதுவும் இருந்தாலும் நீ தான் வாங்கணும், என் குடும்பத்துக்கு நீ தான் பார்க்கணும். சரி பரவாயில்ல நல்ல டாக்டர் அப்படின்னு கையெழுத்து கும்பிட்டு சரி நான் வரேன்னு சொல்லிட்டேன். எது வந்தாலும் என்கிட்ட வாடான்ட்டான் அந்த ஆளு. பேசுற நல்லா தான் இருக்குது, மேல வைக்காத, கீ வைக்கிறா. கை வைக்கிட்டேன். ஏய் கை வைக்காத. அப்ப காலை வைக்கிட்டா? காலைய வைக்கிற. நான் கை வைக்க கூட கால் வைக்கிறேன். அப்ப அம்மா தொடப்பகாத முறிச்சுக்கோ. சார் பிசிறு ஏறக்கூடாது. உனக்கு பிசிறு ஏறக்கூடாது. நீங்களாம் கூலாவே இருக்கணும். கூலா இருக்கணும். ஆமா சூடாகக்கூடாது. சூடானா எங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம். ஏன் என்ன? அது யாருக்கும் தெரியாது. உனக்கு அனலுக்கு கட்டிக்கும். என்ன பண்ண அவசரப்பட்டுங்கிறேன் நான். அது சரி அப்புறம் ஹாஸ்பிட்டல் சரின்னு சொல்லிட்டு நேரம் வந்த இருக்கிற அண்டெல்லாம் கொண்டு வச்சுட்டு மண்டி செட்டு உள்ள போட்டு நேரம் 6 மணிக்கு வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போய் கது தந்து போனா அழாதடா. நான் என்ன சொல்லுவேன்? கது போய் தந்துனே எங்க ஆயாவுக்கு ஜுரம் அடிக்குதுமா. காய்ச்சல் வச்சு பேசல அடிக்க தூக்கி போட்டுமா. தூக்கி போட்டு கையில இந்த 1000 ரூபாய் செலவு போச்சு. நான் யாருக்கிட்ட போய் கேட்பேன். அப்புறம் எங்க ஆயா கதிதான். அப்பதான் யோசனை பண்ணேன். அந்த டாக்டர் மட்டும் ஊசியா போட்டான், இல்லை மெண்டா கொடுத்தான். கவுச்சாத்து காட்ட சொன்னா உள்ள 2 விட்டு ஆட்டு எடுக்க சொன்னான். அது நான் செய்ய மாட்டேன்னா உடனே பெண்ணமால ஏறினேன். மாடு கவுரு இருந்துச்சு எடுத்துக்கணும் வந்தேன். எங்கள் ஆயா குண்டு கட்ட தூக்கி தோத்து பக்கம் போயிட்டு எங்கள் ஆயா காலில் 2 காலில் கவுரு போட்டு கட்டிட்டு ஒரு மணி நான் பிடிச்சிக்கணும் உள்ள தூக்கி போட்டேன். உள்ள தூக்கி போட்டு 2 முறை விட்டு ஆட்டேன். ஆட்டிட்டு எடுத்தேன் பாரு. எங்கள் ஆயா வச்சுக்கின்னு பூச்சிமா. கடவுளே செத்து போச்சுமா எங்க ஆயா. சுடுகாட்டு போய் தான் பட்டலாச்சின்னு வர கொல்லி போட்டு வரும்பா. ஐயா வாய பாரு சக்காத்தி ஏத்தி என்னடி இதெல்லாம் கோலம் என்னடி எதையாவது உள்ள விட்டு ஆடணும்னு தெரியாது. ஏன்னா அந்த கேவியா போட்டு கண்டு உள்ள விட்டு ஆடுறது என்ன தெரியும்? மம்டி ஆட்டு மாதிரி ஆடிட்டேன். மம்டி ஆட்டலாம்டா. மம்டி அந்த தெரியும் தெரியாது. லூஸ் ஆச்சா மென்டல் ஆச்சு என்ன தெரியும்? ஐயா வா என் வாயத்தான் பாக்குற, வேற வாயெல்லாம் பாக்கல. நீ என்ன மஞ்சள் போய்க்கிறியா? மாடு எல்லாம் பாத்துக்கிறியா? ஒரு மாடு எப்படி வாய் தாருன்னு தெரியுமா?
தரகம். அது ஏன் தரகு தெரியுமா? ஏன்? ஒரு மாடு உச்சா போய்க்கினே இருக்கும். அது போய் மோந்துட்டு அந்த நாத்தத்துல ஐயோ பார்த்தா தானே உனக்கு தெரியும். படா படா மாட்டிச்சா பாய்கில மாட்டிச்சா. அதுக்குதான் கொஞ்சமா துண்டு. நீ ஒட்டி ஒட்டியா எதனா எங்க ஒட்டி விட்ட அம்மா லேச்சா பெரும்பாரு எப்படி என்னம்மா வரமாட்டேங்குதா? எப்படி என்ன பூச்சி உர்றா நீ தானே விட்றான்னா எலாஸ்டிக்கா இல்ல வருமானா வராதா? ஐயோ அதான் முன்ன அவ்வளோ கீழே போய்க்குதா? சரி ஒரு நான் லப்பர் எலாஸ்டிக் கீழே போகுது. சரி மூச்சு மேலேஷ் மெடிடேஷன் மேலேஷ் சொல்றது ஜெய் நான் இப்போ டாக்டர் மாதிரி நான் கோபப்படாதடா. மெடிடேஷன் லேசா காத்து மேலேஷ். கை வைக்காத கூசுது எனக்கு. நான் கை வச்சா கூசுது. பவர் ஒண்ணுக்குதா? பவர் இருந்தா என்ன பண்ண போற? தொடப்பு கட்டில அடிப்பேன். சரி விடு. மேல மூச்சு சாணி வரும் மழுகுது நீ பொறுத்து. அவ தேவையில்லை. ஐயோ பூலா வச்சுட்டு வந்தனே. ஐயோ அம்மால இசிட்டா நானு வேலை பார்த்தேன் பாரு. காலை தூக்கி அந்த கேள்வி அங்க போய் விட்டு இங்க வந்து எனக்கு எட்டி எட்டி குறைக்கிறான்டியே. என்ன இது வேலை? கலிப்பிங்க எட்ராத அப்படியே நின்னுங்கிறான் பாரு. இப்படி போடு இப்படி போடு. மென்டல் அது கீதானே கீதா அது எடுச்சு மறுபடியும் போ. அது எதுக்கு நான் எடுத்து போடணும்? என்ன பண்ண? என்ன சொன்ன? என்ன சொன்ன? நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்னது என்ன சொன்ன? சொல்லு என்ன சொன்ன? என்ன சொன்ன? அதாங்க என்ன சொன்ன? வேற மாதிரி கேக்குறேன். போடுன்னா அதான் எத்தும் போட்டா. ஓ போடுனா போடுவேன். சொல்லாம் போடுறான். அப்பா எடுத்து சென்ட்ரல் எங்க? சென்ட்ரல்ல. சென்ட்ரல்லையா? ஐயோ எந்த நேரத்துல போறான்னு தெரியல.